ஸோ டே ஒன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர சம்பவம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகினே பண்ணேன். சரி லாகின் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் வருது. டே ஒன்னோட டே ஃபஸ்ட் ஆர்டர் வருது. நான் இங்கே இருக்கேன். பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பிக்கப்பு. ட்ராப் அங்கேருந்து தள்ளி ஒரு 20 கிலோமீட்டர் கீழே. சரி ஓகே ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். சரி ரெண்டாவது ஆர்டர் தருவான்னு பார்த்தா ரெண்டாவது ஆர்டர் தரான் 20 கிலோமீட்டர் கீழே போய் பிக்கப்பு. நான் இருக்கிற பக்கத்தில் இப்போ ட்ராப்பு. அப்போ நான் இங்கேருந்து அங்கே போய் எடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து தரணும். இது விளங்குமா? இப்போ பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு சொன்னால் அதே ரிஜெக்ட். உடனே இப்போ ஐடி சஸ்பெண்ட் கொடுத்துட்டான். எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கான்னா 5:02 வரையும் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு 15 நிமிஷம் சஸ்பெண்ட் கொடுத்துட்டான். இப்போ உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறமா இதே மாதிரி ஏதாவது ஆர்டர் அடித்தான்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு போயிடுவேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு நஷ்டம் அதிகம். ஒன்று டைமிங் அதிகமாகும், ரெண்டாவது பொருள் லேட் ஆகுமா, ஃபைன் வரக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஆர்டருக்கு ஆசைப்பட்டு 2 சம்பவங்களும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுதான் இப்போ இப்போ பிரேக் முடிஞ்சோடனே ஆர்டர் அதே மாதிரி அடித்தான்னா லாக் அவுட் பண்ணிட்டு நேராக ரூம் போயிடுவேன். அதான் இன்றைக்கி நடக்க போகுது. ஆல்ரெடி மைக் ஒர்க் ஆகலை, மைண்ட் செட் சரியில்லை, நிறைய விஷயங்கள் நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு இந்த மாதம். என்னன்னு தெரில. பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 3 வண்டி விழுந்துருச்சு. எப்படின்னா அதில் தண்ணி சிந்தி கிடக்கான அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி சிந்தி இருக்குது. அதில் இது பண்ணி கீழே விழுந்து கிடக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ அன்னைக்கு தண்ணி சிந்தி இருந்தால் யாராக இருந்தாலும் கீழே தான் விழுவாங்கங்கிற மாதிரி தான் விழுந்துட்டாரு. ஆர்டரோட போயிருந்தானா கொஞ்சம் பாவம். ஆர்டர் கீழே விழுந்து டேமேஜ் ஆகிருக்கும். அது ஆயில் மாதிரி சால்ட்டு எங்க அது ஆயில் நினைக்கிறேங்க. அதான் பக்கத்தில் ஒரு ஆயில் கேன் கிடக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரைச்சல் சவுண்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இல்லை காமிக்கிறேன் பாருங்க. மைக் கனெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த மாதம் போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக் வாங்கியிருந்தேன். ஸோ அக்டோபர் மாதத்துலேயே ஒரு மைக் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அதை டெய்லி நைட் வந்து சார்ஜ் போடும்போது அந்த அடாப்டர் கலத்து நம்ம சார்ஜ் போடுறதுனால அந்த மைக் போயிடுச்சு. சரிங்களா? சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெல்லிஸாக தான் வருது. அது இல்லாமல் அது பெஸ்ட் பிராண்டோட மைக் வேறு. முதல் ஃபஸ்ட் வாட்டர் போனது போயோட மைக்கு. சரிங்களா? போயோட M3 சம்திங் ஏதோ ஒரு மைக். அது இங்கே உள்ள காசுக்கு 65 ரியாலுக்கு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் மைக் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்து 15ஆந்தேதியிலேருந்தோ 13ஆந்தேதியிலேருந்தோ இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபுல் ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ என்னென்னு பார்த்தா அந்த மைக் போயிடுச்சு, கேபிள் போயிடுச்சு. இன்றைக்கி மைக் இல்லாமல் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹைவேல போகும்போது ஆஃப் பண்ணிடுவேன். ஷார்ட்டாக நம்ம போகிறது மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 1 டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக 30 நாள் வீடியோ 30 நாளும் போட்டேன். அதான் ஒரு பெரிய சிறப்பு. 30 நாளுக்கு 30 வீடியோ போட்டேன். அதுதான் நம்ம போன மாதம் சேலஞ்சாகவே வச்சுருந்தோம். ஸோ சிறப்பாக நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டிசம்பர் 1 நம்ம வந்து என்ன பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். அப்பப்போ பெரிய வீடியோலையும் சொல்கிறேன் என்ன பிளான், டிசம்பர் மாதம் என்ன பிளான் அப்படிங்கிறது இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் போது. ஆனால் சிறப்பான ஒரு பிளானாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது சிறப்பாக இருக்குது. ஆனால் பேமெண்ட் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஹேங்கருக்கே தெரிஞ்சிருச்சு இனிமே ஆர்டர் அடித்தா கண்டிப்பாக எடுக்க மாட்டான், லாக் அவுட் பண்ணிட்டு போனாலும் போயிடுவான் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இன்றைக்கி ரைடரே இல்லைங்க. இன்றைக்கி 1ஆந்தேதியா 3/4 பேர் லீவ் போட்டுருவான்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% லீவ் போட்டிருப்பான்ல. 20% தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இப்போ அடித்தான் ஒரு ஷார்ட் ஆர்டர் இல்லைன்னு வைங்களேன். சீரியஸாக நான் இப்போவும் லாங் ஆர்டர் அடிச்சிருந்தான்னு வைங்களேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா முடியாது இப்படி. ஏன்னா நேற்று எதுவுமே தப்பண்ணல, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு 27 ரியால் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது கஷ்டம் இல்லை நம்மளுக்கு. அதனால் இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போய், ஏன்னா நேற்று நிறைய ஆர்டர் லேட்டாக தான் கொடுத்தேன். நான் கொடுக்கல. நேற்று நான் போகிறதுனுடைய அங்கே ஆர்டர் ரெடியாக இருந்துச்சு. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் போகிறதுனுடைய ஆர்டர் ரெடியாக இருக்குது.
அப்போ என்ன அர்த்தம், ஆர்டர் போட்டு அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு போய் கொடுத்துருங்க. அது ஒரு ஒரு பர்கர்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் டிலே பண்ணி கொடுத்துருக்கேன். ரீசன் என்னென்னா, எனக்கு ஆர்டர் வந்தோடனே நான் போயிட்டேன். அங்கே போனால் 1 மணி நேரத்துக்கு மட்டும் அந்த ஆர்டர் வந்திருக்கு. பிக்கப் பண்ண ரைடர் யாரும் வரல, ஏன்னா ஆளே இல்லை நேற்று. கஸ்டமர் லொக்கேஷன் கொடுக்குறேன், அவன் என்ன பிடிச்சிட்டு நான் நான் சொன்னேன், சார் இதை பாருங்கள், எனக்கு இந்த டைமுக்கு ஆர்டர் வந்துச்சு, 12 நிமிஷத்தில் வந்து கொடுத்துருக்கேன். 10 நிமிஷம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், 12 நிமிஷம் ஆயிருக்கு மொத்தத்தில். நான் மட்டும் மிஸ்டேக் கிடையாது, ஹேங்கர் சைடில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி என்னால் தேவையில்லாமலையும் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேங்க. என்னென்னா, சேஃப்டி போட்டு வரலைங்க, செஸ்ட்டு சேஃப்டி போட்டு வரல. கை காலுக்கு போட்டிருக்கேன், செஸ்ட்டுக்கு போடலை. இப்போ தான் ஞாபகம் வருது. இதே நிலைமையோடு நம்ம வெளியே போகணுன்னு வைங்களேன், எங்கேயா போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. அதான் என்னென்னா, இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்ரு சரிங்களா. இப்போ தான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரேன், 11 கிலோமீட்ரு. இதை போய் எடுத்து கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ரூமில் போய் செஸ்ட்டு சேஃப்டி, ஏன்னா பக்கத்தில் தான் ரூமு தான், எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோமீட்டர் வரும் ரூமுக்கு. போய் செஸ்ட்டு சேஃப்டி எடுத்து போட்டுட்டு வேலைக்கு வரணும். எதுக்காகனா, ஆர்டர் கூட 1 2ன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் போலீஸ் ஃபைன் அடித்தாங்கன்னா பயங்கரமாக அடிப்பாங்க. அதனால ரூமுக்கு போய் சேஃப்டி எடுத்து வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கிளைமேட்டை ஒரு மாதிரி இருக்குது, மழை பெய்யறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மழை பெய்ஞ்சுன்னா மொத்தடியாக ரூமுக்கு, இல்லை இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஒன்று அவுட்லேயே வேலை பார்த்தா பிரச்சனை இல்லை, சிட்டிக்குள்ளேயோ போனால் போலீஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்க்கலாம். இல்லை 11 கிலோமீட்டர் ஆர்டருங்க சரிங்களா. 11 கிலோமீட்டர் ஆர்டர் தான் கொடுக்குறதுக்கு 24 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, 25 நிமிஷம்னே வச்சுக்கோங்க. இப்போ தான் அந்த ஆர்டரே கொடுக்குறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. நான் எப்போ ரூம்லேருந்து வந்தேன், எப்போ வந்த மொதல் ஆர்டர் எடுத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக 1 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்குது சரிங்களா, இந்த ஆர்டரை கொடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போது இதை விட தூரமான ஆர்டரு டிராஃபிக்லேயே போயிருந்தேன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இன்றைக்கி. டிராஃபிக்கு அப்படி தான் இருக்குது, ஆர்டர் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கான், செகண்ட் ஆர்டரு சரிங்களா. பிக்கப் மட்டுமே 2 கிலோமீட்டர். இப்போ ஆல்ரெடி நான் 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு எங்கே கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்பியும் டிராஃபிக்கில் ஓடி போய் குறைஞ்ச ஒரு 16 17 கிலோமீட்ரு. அப்போது எப்போவே எதனை கொடுத்து நினச்சி பாருங்கள், அப்போ எவ்வளோ கஷ்டம்னு இருந்தீங்க. ஸோ இந்த டே இப்படி தான் இருக்கும் போது நினைக்கிறேன். நான் நினச்சேன் டிசம்பர் 1 டே 1 நமக்கு நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி அமையலை. ஒரு 6 கிலோமீட்டருக்கு இந்த டிராஃபிக் இருக்குது. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், இந்த டிராஃபிக் மட்டுமே 12 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு இந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போது நான் கொண்டு போகிறது வந்து பாஸ்தா வந்து நம்ம ஊரில் இருக்க பாஸ்தா எனக்கு எப்படின்னு தெரியல. இங்கே உள்ள பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா பயங்கர சீஸ் இருக்கும், க்ரீமி அப்படி இருக்கும். இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது, கூலிங்காக இருக்குது. அப்போ இந்த பாஸ்தா என்ன பண்ணோம், க்ரீமும் சரி சீஸும் சரி உடனே ஃப்ரீஸ் ஆகிரும், உறைஞ்சிரும். அப்போ பாஸ்தா நல்லா இருக்காது. ஓப்பன் பண்ணி பார்க்குற கஸ்டமர் என்ன நினைப்பான், அப்போது ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம், உடனே எனக்கு ஃபைன் அடிப்பா. இப்போ இது யாருக்கு தப்பு, யார் மேலே தப்பு, என் மேலையா இல்லை ரொம்ப லாங் ஆர்டர் கொடுத்த ஹங்கர் மேலையா, இல்லை எதுவுமே தெரியாமல் தப்பாக முடிவு எடுத்து ஃபைன் அடித்தா கம்பெனி இது கஸ்டமர் மேலையா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் உடனே சொல்லி நீ ஏன் அக்செப்ட் பண்ணுன்னு கேட்பீங்க சரிங்களா. நம்ம அதிக ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ அப்போது இது நம்ம தப்பு கிடையாது, நம்ம அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் கொடுக்குற ஹேங்கருக்கு தெரியாண்டாமா, இவ்வளோ தூரம் கொடுத்தா அவன் எப்படி போய் கொடுப்பான், டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியாண்டாமா. சரி என்ன சொல்லனே தெரிலங்க. ரைடர் ஜாப் வர வர வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு புது அக்ரிமெண்ட்டை பற்றி வேறு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது என்ன பண்ணன்னு தெரில. மொத்தத்தில் ரைடர் ஜாப் இப்போதைக்கு அபாயமான நிலையில் இருக்கிறது. ஆறாவது ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. போகுமா? ஆறாவது ஆர்டரு முடிஞ்சு அடுத்த ஆர்டர் அடிச்சிட்டோம். சரி மேலே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது.
கன்ஃபார்ம் ஒரு 2.3 கிலோமீட்டர். இங்கே வருங்க ட்வின்ஸு. ட்வின்ஸு இரட்டை கதிரே அப்படி பாட்டு பாடிட்டே போவாங்க. ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஏ அம்மா, எங்கேருந்து எங்கே அடிக்கானே பாருங்க. ஓகே, எவ்வளோ டிப் கொடுத்துருக்காங்க? 3.38 ரியால். ரொம்ப தூரங்க இந்த ஆர்டரு. எடுத்தாச்சுல, இப்போதான் வேணும். டைமும் இருக்குங்க. பிரச்சனை இல்லை. நான் போயிடுறேனே. ஸோ நேற்று நைட்டு உட்காந்து இந்த மைக்கை ரெடி பண்ணாங்க. ஸோ பக்காவாக ரெடி பண்ணேன், ஒர்க் ஆச்சு. நான் அந்த தைரியத்தை தான் சரி மைக் எனக்கு ரெடி ஆகிட்டுன்னு நினச்சி காலையிலே கனெக்ட் பண்ணி பார்க்க மைக் ஒர்க் ஆகலை. இப்போ என்ன மைக் இல்லாமல் வீடியோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, சரியாயிரும். எல்லாமே வரிசையாக போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா டிஸ்பிளே போயிடுச்சு மொபைலில். ஏதோ இந்த மொபைல் நம்ம வாங்கி வச்சுருந்ததுனால ஓகே இது காப்பாச்சு. ஏன்னா கையில் காசே கிடையாது, ஒரு ரியால் கூட கிடையாது. நெக்ஸ்ட்டில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், இவ்வளோ தான். ஒரு ரியால் கூட கிடையாது. ரீசார்ஜ் முடிஞ்சது நாளைக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் திருப்பி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று இஎம்ஐஸ் இருக்குது, அது 2. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா ஆனாலே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி, கரெக்டாக 10:10 ஆகுது. இது நம்மளோட 9வது ஆர்டரு. இப்போ தான், ஆனால் எந்த கடைன்னு என்ன பார்க்கல, ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ஷவர்மா நல்லா இருக்குல்ல, அதான் பிளாஸ்டிக் ஷவர்மா. இப்போ அந்த 9வது ஆர்டர் எடுத்துகிட்டு எங்கே போய் கொடுக்கணுன்னா, ஸோ அங்கே இது கொஞ்சம் தூரம். இது பார்க்க பக்கமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் இங்கே வந்து இங்கே போய் இங்கே வரைக்கும் யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் அது. வெறுப்பு இன்னைக்கு வரணும். 11:18 ஆகுது. எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 11வது ஆர்டர். இப்போ நம்ம கொண்டு போகிறது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இந்த கிச்சன் பார்க்கு வந்து இந்த இது வந்து ஒரு எப்படி சொல்ல, கிச்சன் பார்க்கில் இதை சேர்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஏரியாக்குள்ளே இந்த கிச்சன் பார்க் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இதை என்ன பண்ணணும்னா இங்கே வந்து வெயிட் பண்ணி, எல்லா கிச்சன் பார்க்லையுமே ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம மொபைலை வச்சா அந்த மொபைல் வந்து ரெடி மெசேஜ் வந்துருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும், டோர் ஓப்பன் ஆகும், உள்ளேருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம். பட் இந்த கிச்சன் பார்க் அப்படி கிடையாது. இது ஒரு டம்மி கிச்சன் பார்க் இருக்கிறதுலையே. நம்ம வெயிட் ரெடி மெசேஜ் வந்து வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 11 மணிக்கு ஆர்டர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11:20. இப்போ தான் இந்த ஆர்டர் எடுக்கிறேன்னா பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய டம்மி கிச்சன் பார்க்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் வரதுக்கு மட்டும் ரெடி ஆகிட்டு பொருள். நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போதே ஆர்டர் ரெடி, பொருள் வந்து ரெடியில் தான் இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் சரி போனோடனே எடுத்துகிட்டு கிளம்புறதா நம்ம வேலை அப்படின்னு நினச்சா இது அப்படி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. 12 ஆர்டர் எடுத்துடலாம். 12 ஆர்டர் எடுத்து நம்ம கம்பெனியோட டார்கெட்டை முடிச்சிடலாம். நம்மளோட டார்கெட் 15, 3 ஆர்டர் கம்மியாயிரும். ஆனால் கம்பெனிக்கு 12 தான் டார்கெட் பர் டேக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாதுல்ல, நம்மளுக்கு 15 ஆர்டர் வேணும். ஓகே, அதனால் அப்படிங்கிறதுனால நம்ம விட்டுருவோம். முடிஞ்சளவுக்கு 12 மணிக்குள்ளே நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு 13 ஆர்டராக எடுத்து பார்க்கணும். நாளை எடுத்து கொஞ்சம் முன்னோக்கி வர பார்க்கணும், ஜோதியாக வர்றேன்.